ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் வீக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஒரு வழியாக வந்துட்டு யமுனாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்லே காவேரி நிவின் கிட்ட சொல்லிடுறாங்க, நீங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம், நீங்கள் என் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், பட் வீட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லோரும் சந்தேகப்படுவாங்க, திருப்பி வேறு ஏதாவது பிரச்சனை வரும். விஜய் நம்மளை சேர்த்து பார்த்தாலுமே வந்துட்டு அவர் தேவையில்லாத யோசிப்பார். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இப்படியே கிளம்புங்க, நான் யமுனாவை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே வந்துட்டு எல்லாருமே பரபரப்பாக இருப்பாங்க. ஸோ இவங்கள பார்த்ததுமே வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு சந்தேகப்படுவாங்க. அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப பதட்டமாக கேட்பாங்க, என்னாச்சு, 2 பேர்த்தோட மொழியுமே சரியில்லையே, காவேரி சொல்லிடு, என்னடி ஆச்சு, எங்கே இவளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்க, மாப்பிள்ளையும் காணோம், தனியாக போயிட்டு வந்திருக்கீங்க, யமுனாவோட முகமும் சரியில்லை, அவளை பார்த்தா ரொம்பவே டல்லாக இருக்குது, ஏதாவது பிரச்சனையா சொல்லிடு, ஏதாவது உடம்புக்கு முடியலையா, என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு காவேரி சொல்லுவாங்க, எதுவுமே இல்லைம்மா, பண்ண வீட்டில் போய் இருந்தோம், அங்கே வந்துட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்ததுனால வந்துட்டு அவள் டயர்டாக இருந்திருப்பா, வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஏமா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு கங்கா உடனே உள்ளே வந்துடுவாங்க, இல்லை காவேரி, நீ ஏதோ மறைக்கிற, உன் முகமும் சரியில்லை, யமுனா முகமும் சரியில்லை, ஏதோ நடந்திருக்கு, என்னங்கிறத சொல்லுங்கள், விஜய் உங்கள் கூட தானே போனார், அவர் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, அவர் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, அவருக்கு டயர்டாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சரிம்மா நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யமுனாவை விட்டுட்டு காவேரியும் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு வீடு ஃபுல்லாக வந்துட்டு விஜயை தேடுவாங்க. திருப்பி வந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணி பார்ப்பாங்க. பட் இன்னும் அவர் வந்திருந்துருக்கவே மாட்டார், அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பார். அதுக்கு இடையில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நிவின் வந்து குமரனுக்கு கால் பண்ணி நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுவார். இந்த மாதிரி வந்துட்டு உங்ககிட்ட நான் முக்கியமாக பேசணும், நீங்கள் உடனே வாங்க அப்படிங்கிற மாதிரி குமரனை வந்துட்டு கூப்பிடுவார் நிவின். குமரன் ஏன் இப்படி வந்துட்டு இவன் திடீர்னு சொல்கிறான், நிவின் வந்துட்டு இந்த மாதிரி பேசுகிற பையன் இல்லையே, எதுக்குமே வந்துட்டு போல்டாக தானே இது பண்ணுவான், நம்மக்கிட்ட எந்த விஷயத்தையும் அவன் மறைக்க மாட்டானே, அவன் கூப்பிட்றான்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு, இருடா நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் மீட் பண்ணுறாங்க. நிவின் அவரை பார்த்ததும் ரொம்ப அழுகிறாரு. ஆனால் நான் உங்ககிட்ட நிறைய விஷயத்த மறைச்சிட்டேன், இங்கே என்னென்ன தான் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா, காவேரிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, அது வந்துட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ், 2 பேர்த்துக்கும் கான்ட்ராக்டாக தான் வந்துட்டு மேரேஜ் நடந்திருக்கு, நர்மதாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்துட்டு விஜய் கிட்ட காசு வாங்கிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இவங்களோட கல்யாணம் வந்துட்டு 1 வருஷத்துக்கு தான் வந்துட்டு செல்லும், அதுக்கப்புறம் வந்துட்டு விஜயே என்னை கூப்பிட்டு சொன்னார், நீ காவேரியை கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன்னா வந்துட்டு கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் வந்துட்டு அவளுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, ஸோ அது வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் நீயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி விஜயே சொல்லியிருக்காரு அப்படின்னா குமரன் ரொம்பவே ஷாக் ஆயிடுவார். என்னடா நிவின் சொல்கிற, ஏன்டா இதெல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்ச, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க, என்னால் தான் இந்த நிலைமை காவேரிக்கு வந்திருக்கு, இதுக்கு நானும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுவார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விஜய் அந்த ரோட்டில் வந்துட்டு சடனாக கிராஸ் ஆவார். நிவின் வந்துட்டு விஜயை பார்த்துருவார். உடனே வந்துட்டு நிவின் விஜய்கிட்ட போய் கேட்பாரு, நீங்கள் தானே சொன்னீங்க காவேரிக்காக வெயிட் பண்ண சொல்லி, காவேரி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் தானே எனக்கு ஹோப் கொடுத்தீங்க, இப்போ வந்துட்டு காவேரி வந்துட்டு எனக்கு உன்னை பிடிக்கல, கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, நான் இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு காவேரி கண்டிப்பாக வேணும், நீங்களும் காவேரியை வந்துட்டு விட்டுட்டிங்கன்னா அவள் என்ன பண்ணுவா, அவள் ரொம்ப கஷ்டப்படுறவ, அது போக அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிலமை வந்துடவே கூடாது, நான் அவளுக்காக எப்போவுமே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு விஜய் வந்துட்டு திருன்னு முழிப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்லை நிவின், நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, காவேரிக்கு வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் கிடையாது, அதுவும் போக வந்துட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி எல்லாருக்குமே காவேரினா ரொம்ப பிடிச்சிருச்சு, காவேரியை விட்டு அவங்களாலே இருக்க முடியாது, ஸோ வந்துட்டு நீ உன் மனசை கண்டிப்பாக மாற்றிக்கிட்டு தான் ஆகணும், காவேரி விஷயத்தில் இனிமேல் தலையிடாத, நான் உனக்கு ஏதாவது தப்பாக வந்துட்டு ஹோப் கொடுத்துருந்தேன்னா என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி விஜயும் சொல்கிறாரு. குமரன் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு, இங்கே என்ன தான் நடக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நீங்கள் ஒரு மாதிரி பேசுகிறீங்க, காவேரியை வச்சு 2 பேரும் என்ன கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்களா, காவேரிக்கு வந்துட்டு இப்படி ஒரு நிலைமைக்கு காரணம் நான் மட்டும்தான், காவேரி மேலே எந்த தப்பும் கிடையாது, நிவி நீ சும்மா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காவேரியை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்துட்டு குமரன் சொல்கிறாரு. விஜய் சொல்கிறாரு, 1000 தான் இருந்தாலும் அவள் தான் எனக்கு ஒய்ஃபு, கான்ட்ராக்ட் எல்லாம் கிடையாது, நிவின் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்க ட்ரை பண்ணுறாரு விஜய். உடனே விஜய் வந்துட்டு, இப்போ நான் அவசரமாக போய் காவேரியை பார்க்கணும், நான் உங்ககிட்ட எது பேசுறதுனாலும் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு உள்ளே போனதுமே காவேரி விஜயை பார்த்ததுமே கட்டி பிடிச்சிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. நீங்கள் எங்கே போனீங்க, என்னெல்லாம் பிரச்சனையாச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, யமுனா என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு அழுகுறாங்க. அதுக்கு உடனே விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி, காவேரி நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத, உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் நான் இருக்கேன், என்னை மட்டும் நீ நம்பலாம், யார் சொல்கிறதையும் நீ நம்பாத, நான் உனக்கு இருக்கேன், உன்னை விட்டு நான் என்றைக்குமே போயிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.